இன்னைக்கு நம்ம ராமாயணத்தில் ஒரு முக்கியமான காட்சியை பார்க்க போகிறோம். சென்ற பதிவில் சீதையினுடைய திருமணம் எப்படி நடந்து முடிஞ்சதுங்கிறத பார்த்தோம். ராமனுடைய அந்த வீரமும் காதலும் விஸ்வாமித்திர முனிவரால் தான் உலகறிய செய்யப்பட்டது என்ற விவரத்தை எல்லாம் பார்த்தோம். திருமணம் முடிஞ்சிருச்சுங்க. திருமணம் முடிந்த பின்னர் தன்னுடைய மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு தசரத சக்கரவர்த்தி அயோத்தி நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார். படை பரிவாரங்களுடன் சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது என்ன நிகழ்ந்தது என்பதுதான் இன்றைய தலைப்பு. விஷ்ணுவினுடைய 6வது அவதாரமான பரசுராமனும் விஷ்ணுவினுடைய 7வது அவதாரமான ஸ்ரீராமனும் சந்தித்து சண்டையிட்டு யார் வென்றார்கள் என்பதை பற்றிய ஒரு பதிவு தான் இது. விஷ்ணுவினுடைய 6வது அவதாரம் பரசுராமன் சொல்லி கொண்டவையானால் பரசுராமனை பற்றி ஒரு முன்னுரை உங்களுக்கு தெரியணுமா இல்லையா? பரசுராமன் யாருங்க அந்த பரசுராமன்? பரசுராமன் ஜமதக்கினி முனிவர் என்ற மாமுனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் 5வது மகனாக பிறந்தவர். அதுக்கு முன்னால் அவருக்கு 4 அண்ணன்கள் இருக்காங்க. இவர் 5வது மகனாக பிறந்தவங்க. ஒரு சகோதரியும் இருக்காங்க. அவருக்கு ஏன் பரசுராமன் பேர் வந்தது? ராமன்கிற பேர் தான் அவங்க அப்பா வச்ச பேர். பரசுராமன் எப்படி பேர் வந்தது? அவர் சிவனை நோக்கி கடுமையான தவம் புரிந்து சிவனிடமிருந்து பரசு என்ற ஆயுதத்தை பெற்றுக்கொண்டார். பரசு என்றால் கோடாரி மாதிரி இருக்கும், கோடாரி தான். அதனால பரசுராமன் என்று வழங்கப்பட்டார். அவர் எப்படி ராமன் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு வாழ்ந்தானோ அதே போல இந்த பரசுராமனும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லைன்னு வாழ்ந்தவன். சரி, இந்த பரசுராமனுடைய சிறப்பு இயல்பு என்ன, குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்து விட்டு தான் அந்த பழையபடி ராமாயணத்துக்கு வர வேண்டியிருக்குது. இந்த ஜமதக்கினி முனிவரனுடைய தர்மபத்தினி ரேணுகா தேவி, அவள் கற்பில் மிகச் சிறந்தவள். தன்னுடைய கணவர் ஜமதக்கினி முனிவர் தன்னுடைய ஆன்மீக பணிகளை செய்வதற்காக ஆற்றுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவாள் தினந்தோறும். அது எல்லா பெண்களும் செய்கிறது தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இவள் செய்வது சற்று வித்தியாசமாக இருக்கும். இந்த ரேணுகா தேவி ஆற்றுக்கு போய் மணலை எல்லாம் அப்படியே பானை மாதிரி செஞ்சு கற்பில் சிறந்தவள் என்பது உண்மையானால் இது பானையாக மாறட்டும் என்று வேண்டுவாள். உடனே அந்த மணல் எல்லாம் பானையாக மாறிவிடும். மணலிலேயே பானை செய்து அதில் நீர் கொண்டு வந்து தன்னுடைய கணவனான ஜமதக்கினி முனிவரனுடைய அந்த ஆன்மீக பணிகளுக்கு உதவி வந்திருந்தாள். அப்படி ஒரு சமயம் அவள் அந்த மணலை கூட்டி பானை செய்ய முற்படும் பொழுது அந்த ஆற்று தண்ணீரில் ஒரு அழகான உருவம் நிழலாக தெரிந்தது. நிழலாக தெரிஞ்சா கற்பில் சிறந்தவள் அது கண்டும் காணாமல் செய்ய வேண்டும் இல்லையா? தன்னையும் அறியாமல் அது யார் என்று உயர பார்த்து விட்டாள். அவ்வளவுதான். அந்த மணல் பானையாக மாறவில்லை. மணலில் பானை செய்ய முடியவில்லை. தன்னுடைய கணவரினுடைய ஆன்மீக பணிகளுக்கு தண்ணீர் கொண்டு செல்லவும் முடியவில்லை. அழுது கொண்டே வீட்டிற்கு வந்தால் முனிவர் இதை தன்னுடைய ஞானத்தால் அறிந்து கொண்டாள். இப்படி ஒரு காரியத்தை செய்து விட்டாயே என்று சொல்லி தன்னுடைய புதல்வர்களை அழைத்து
இவள் தலையை துண்டாக வெட்டி கொண்டு வாருங்கள் என்றான். மற்ற 4 பேரும் முடியாதுன்ட்டாங்க. பரசுராமன் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லைன்னு வாழ்பவன் தானே. உடனே தன்னுடைய கோடாரியை எடுத்துக்கொண்டு அன்னியை வெட்ட ஓடோடி வந்தான். 4 அண்ணன்மார்களும் தடுத்தார்கள். முதல்ல அவர்கள் தலையை வெட்டி விட்டான். 4 தலையும் கீழே உருண்டது. அன்னை ரேணுகா தேவி ஓடிக்கொண்டே இருக்கிறாள். அங்கு சென்று யாராவது அடைக்கலம் கொடுக்க மாட்டார்களா என்று அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெண்மணி, அவள் சற்று முற்போக்கான குடும்பத்தைச் சேர்ந்தவள் அல்ல, வறுமையில் வாழக்கூடிய சலவை தொழில் செய்து வரக்கூடிய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அடைக்கலம் கொடுத்தான். பரசுராமன் ஓடோடி வந்து எங்கள் அன்னை எங்கன்னு கேட்க, அன்னை அங்குதான் இருக்கிறாள் என்று தெரிந்து கொண்டு அடைக்கலம் கொடுத்த அந்த பெண்மணியினுடைய தலையையும் 2ஆக வெட்டி அந்த ரேணுகா தேவி தன் அன்னையினுடைய தலையையும் துண்டாக வெட்டிவிட்டார். ரத்தம் சொட்ட சொட்ட அந்த பரசு என்ற கோடாரியை கொண்டு வந்து தந்தையிடம், தந்தையே, நான் அன்னையின் தலையை வெட்டிவிட்டேன். நீ அல்லவோ அருமை புத்திரன், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று உலகுக்கு உணர்த்தி விட்டாயே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள் என்கிறார். ஐயனே, என்னால் வெட்டப்பட்டு கிடக்கும் என் அன்னையும் என் சகோதரர்களும் மீண்டு வர வேண்டும் என்கிறார். சரி, அவ்வாறே செய்கிறேன் என்று சொல்லி தான் பக்தி செய்து உரு ஏற்றிய புனித நீரை இந்த பரசுராமனிடம் கொடுத்து, நீ உடலையும் தலையையும் ஒட்டி வைத்து இந்த தண்ணீரை தெளித்தால் அவர்கள் மீண்டு வருவார்கள். முதல்ல அண்ணன்மார்களுடைய தலையெல்லாம் ஒட்டி வச்சான். அந்த புனித நீரை தெளித்தான். அவர்கள் எழுந்து விட்டார்கள். நேரடியாக ஓடி சென்று தன்னுடைய தாயினுடைய உடலையும் தாயினுடைய தலையையும் சேர்க்க வேண்டும். அந்த மற்றொரு பெண்மணி இறந்து கிடக்கிறாள், அவளுடைய தலையையும் உடலையும் சேர்க்க வேண்டும். அவசரத்தில் என்ன செஞ்சிட்டான், தாயினுடைய உடலில் அந்த பெண்மணியினுடைய தலையையும் அந்த பெண்மணியினுடைய உடலில் ரேணுகா தேவியினுடைய தலையையும் மாற்றி பொருத்தி தண்ணீரை தெளித்து விட்டான். 2 பேருமே உயிர் பெற்று எழுந்து விட்டார்கள். எழுந்த பிறகுதான் பார்த்தால் ரேணுகா தேவியினுடைய உடல்ல அந்த மற்றொரு பெண்மணியினுடைய தலை இருக்கிறது. மற்றொரு பெண்மணியினுடைய உடல்ல ரேணுகா தேவியினுடைய தலை இருக்கிறது. இப்படி தலை மாறி இருந்ததினால்தான் அவர்கள் மாரியம்மன் என்ற பெயரோடு உலக மக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு அந்த ரேணுகா தேவி இன்னும் வாழ்ந்து வருகிறாள். அப்போ மாரியம்மன் தான் ரேணுகா தேவி, ரேணுகா தேவி தான் மாரியம்மன். ரேணுகா தேவியினுடைய தலை அவளுடையது, உடல் மற்றொரு பெண்ணுக்குரியது. அவள்தான் மாரியம்மன் என்ற பெயரில் காலங்காலமாக நம் முன்னோர்களால் வழிபாடு செய்யப்பட்டு வரக்கூடிய தெய்வம். இத்தகைய சிறப்பு வாய்ந்தவன் பரசுராமன். சரி, இந்த பரசுராமன் என்ன செய்வான்னா, உலகத்தில் உள்ள அரசர்களை எல்லாம் கொன்று குவிக்க வேண்டும், சத்திரிய குலமே இல்லாமல் செய்ய வேண்டும் என்று வைராக்கியம் பண்ணிக்கொண்டு எல்லா அரசர்களையும் கொன்று குவித்து வந்து கொண்டிருந்தான். அது ஏன் அப்படி செய்தான்? இதையெல்லாம் தெரிந்தால்தான் இப்போ இந்த ராமன் பரசுராமன் மோதல் உங்களுக்கு விளங்கும். இந்த பரசுராமன் அரசர்களை எல்லாம் கொன்று குவித்தான். ஏன் அரசர்களை எல்லாம் கொன்று குவித்தான்? இவனுடைய தந்தையார் ஜமதக்கினி முனிவர், தாத்தா ரிஷிக முனிவர், பரம்பரையாக மாமுனிவன் வம்சத்தில் வந்தவன் தான் இந்த பரசுராமன். இவனுக்கு ஏன் இந்த அரசர்கள் மேல் கோபம் வந்தது? கார்த்த வீரியார்ச்சுனன் என்று ஒரு அரசன் இருந்தான். கார்த்த வீரியார்ச்சுனன் அவன் தத்தாத்ரேயர் என்ற குருவிடம் 1000 ஆண்டுகள் பணிவிடை செய்து ஒரு வரம் பெற்றான். கார்த்த வீரியார்ச்சுனன் தத்தாத்ரேயரிடம் அவரை குருவாக ஏற்றுக்கொண்டு 1000 ஆண்டுகள் அவருக்கு பணிவிடை செய்தான். இந்த தத்தாத்ரேயர் யாருன்னா, அத்திரி மகரிஷிக்கும் அனுசூயைக்கும் பிறந்தவங்க. தத்தாத்ரேயர் கடவுளுக்கு நிகராக மாறிவிட்டவர். அவருக்கு 1000 ஆண்டுகள் இந்த கார்த்த வீரியார்ச்சுனன் தொண்டு செய்தான். அந்த
தொண்டில் மகிழ்ந்த தத்ராத்திரேயர் கார்த்த வீரியார்ச்சுனனுக்கு ஒரு தங்க ரதம் கொடுத்தார். உலகம் முழுவதும் நீ இதில் எங்கு செல்ல வேண்டுமோ சென்று வரலாம். நீ எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடிய வல்லமை பெறுவாய். 2வது வரம். இந்த 2 வரங்களுடன் நினைத்த நேரத்திலெல்லாம் உனக்கு 1000 கைகள் முளைக்கும். எனக்கு 1000 கை வேணும், நீ எப்போ நினைக்கிறியோ அப்போ உனக்கு 1000 கை வரும். இந்த வரங்களையெல்லாம் பெற்ற கார்த்த வீரியார்ச்சுனன் என்ற அரசன் சத்திரியன் எல்லாரையும் அடக்கி ஆண்டு கொண்டு சதா சர்வகாலமும் யார் மேலாவது படையெடுத்து கொண்டு யாரையாவது கொன்று கொண்டு வென்று கொண்டு திரிந்து கொண்டிருந்தான். ஒரு சமயம் அப்படி அவன் படையெடுத்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கும் அவனுடைய படை வீரர்களுக்கும் கடுமையான பசி, உணவு இல்லை. சுற்றுமுற்றும் பார்த்தான். அங்கே ஒரு முனிவரனுடைய ஆசிரமம் இருந்தது. அது யாருடைய ஆசிரமம் என்றால் ஜமதக்கினி முனிவரனுடைய ஆசிரமம், பரசுராமனுடைய தந்தையினுடைய ஆசிரமம். அந்த ஆசிரமத்துக்கு வந்து ஜமதக்கினி முனிவரிடம், ஐயா, நானும் என்னுடைய படை வீரர்களும் கடுமையான பசியினால் இருக்கிறோம், ஏதேனும் உணவிட முடியுமா என்று கேட்டாள். அதற்கென்ன, ஒரு நொடி பொழுதில் அனைவருக்குமே அமுது படைக்கிறேன் என்று சொன்னார். அது எப்படி ஐயா முடியும்? என்னிடம் நினைத்த பொழுதிலேயே கொடுக்கக்கூடிய காமதேனு என்ற அற்புதமான பசு இருக்கிறது. அந்த காமதேனுவோட வேண்டினால் வேண்டியது கிடைக்கும் என்று சொல்லி அந்த காமதேனுவிலிருந்து அந்த கார்த்த வீரியார்ச்சுனனுக்கும் அவனுடைய படை வீரர்களுக்கும் தேவையான உணவுகளை வரவழைத்து கொடுத்தார். சாப்பிட்டுட்டு செவனேன்னு இருக்க வேண்டியதானே. அந்த கார்த்த வீரியார்ச்சுனனுக்கு இந்த காமதேனு மேலேயே ஒரு கண்ணு. அந்த காலத்து அரசர்கள் எல்லாம் அற்புதமான பொருள்கள் எல்லாம் தங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்கணும்னு நினைச்சாங்க. இந்த காமதேனு நம்மள்கிட்ட இருந்துச்சுன்னா ரொம்ப வசதியாக இருக்குமே என்று சொல்லி ஜமதக்கினி முனிவருக்கு தெரியாமல் அந்த காமதேனு பசுவை கார்த்த வீரியார்ச்சுனன் கவர்ந்து சென்று விட்டான். இப்போ ஜமதக்கினி முனிவர் வந்து பார்த்து, இவன் தான் இந்த வேலையை செஞ்சிருக்கான், கார்த்த வீரியார்ச்சுனன் தான் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு தெரிந்து கொண்டு பரசுராமன்ட்ட அதை சொல்லிட்டார். இந்த கார்த்த வீரியார்ச்சுனனுங்கிற மன்னனுக்கு சோறு போட்டேன், அவன் உண்ட வீட்டுக்கு 2 அங்கம் செய்யும் விதமாக அந்த நம்மளுடைய காமதேனு பசுவை கவர்ந்து சென்று விட்டான். பரசுராமன் தான் சிவனிடம் வரம் வேண்டி பரசு என்ற கோடாரியை பெற்று வலிமையுடையவனாக இருக்கிறான் அல்லவா, அவன் நேரடியாக போய் அந்த கார்த்த வீரியார்ச்சுனனை கொன்று அந்த பசுவை வென்று திரும்ப கொண்டு வந்து விட்டான். அப்போ ஜமதக்கினி முனிவர் சொல்றார், தன்னுடைய தகப்பனார் சொல்றார், எப்ப எந்த காரணம் கொண்டும் எந்த உயிரையும் கொல்லக்கூடாது, நீ கொன்று விட்டாய். ஏற்கனவே உன் அன்னையை கொன்று சகோதரர்களை கொன்று இருந்தாய், ஆனால் அவர்களை திரும்பி பிறக்க செய்து அந்த பாவத்தை நிவர்த்தி செய்து விட்டாய். ஆனால் இப்பொழுது இந்த கார்த்த வீரியார்ச்சுனனை கொன்று விட்டாய். இந்த தோஷம், பிரம்மகத்தி தோஷம் போக வேண்டும் என்றால் நீ அந்த இமயமலையில் சென்று அதுக்கு தவம் செய்து வா, இந்த தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ இமயமலைக்கு தவம் செய்ய பரசுராமன் சென்றுட்டான். கார்த்த வீரியார்ச்சுனனை கொண்டா அவன் பிள்ளைகள் சும்மா இருப்பாங்களா? அவன் பிள்ளைகள் அந்த சமயத்தில் ஓடோடி வந்து ஜமதக்கினி முனிவரனுடைய தலையை வெட்டி எடுத்து விட்டார்கள். தவம் செய்து விட்டு வந்த பரசுராமன் இதை கேள்விப்பட்டான். ஆகா, என் தந்தையவா கொன்று விட்டீர்கள் என்று சொல்லி அந்த கார்த்த வீரியார்ச்சுனனுடைய புதல்வர்களையும் கொன்று இந்த உலகத்தில் எங்கெல்லாம் சத்திரிய வம்சத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்களோ, எங்கெல்லாம் அரசர்கள் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் கொன்று தீர்ப்பேன் என்று முழங்கி 21 முறை திக்விஜயம் செய்து ஒவ்வொரு திக்விஜயத்திலும் ஏராளமான அரசர்களை எல்லாம் கொன்று குவித்து 21 முறை உலகை வலம் வந்து எல்லாரையும் கொன்று எங்கெல்லாம் அரசர்கள் கண்ணில் தட்டுப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் கொன்று குவிப்பேன் என்று ஒரு வைராக்கியம் கொண்டு இருக்கக்கூடியவன் தான் இந்த பரசுராமன். அப்போ தசரத சக்கரவர்த்தி மட்டும் ஏன் தப்பிச்சாரு? எப்பமெல்லாம் பரசுராமன் வாராரோ அப்பமெல்லாம் திருமண கோலத்தில் இருப்பார். திருமண கோலத்தில் இருந்தால் அவர்களை கொல்ல மாட்டேன் என்று அவன் ஒரு விரதம் வைத்திருந்தான். அதனால தான் தசரதனுக்கு நிறைய மனைவிகள் என்று ஒரு புராண காலத்து கதை இருக்கிறது. அப்படி சத்திரிய வம்சத்தைச் சேர்ந்தவர்கள்
அரசர்களை எல்லாம் கொன்று குவிக்கக்கூடிய பரசுராமன் தான் இந்த தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய மருமகள் சீதையோடு அயோத்தி சென்று கொண்டிருக்கும் பொழுது பேரிடியாக முழங்கிக் கொண்டு ராமன் எதிரே வந்து நின்றான். என்ன ஒருத்தன் நம்ம போகும்போது வழிமறிக்கிறானே என்று ராமன் யோசிப்பதற்குள் பரசுராமனே சொல்றான், நான் தவம் செய்து கொண்டிருக்கும் பொழுது பேர் இறைச்சலுடன் நீ அந்த சிவதனுசை முறித்ததை கேட்டேன், அதனால் இங்கே வந்தேன். எப்பா நான் அங்கே சிவதனுசை முடித்ததையும் சீதையை கல்யாணம் முடித்ததுக்கும் நீங்கள் வந்ததுக்கு என்னப்பா சம்பந்தம்? இப்போ ஏன் எங்களை வழிமறிக்கிற? நீ உடைஞ்சி போன சிவதனுசை முடித்து உடைஞ்சி போயிருந்த சிவதனுசை ஏற்கனவே உடைஞ்சி போயிருந்த சிவதனுசை முறித்து நீதான் பெரிய வீரன் உலகத்தில் உள்ளவர்களும் பூரா சொல்லி சீதையையும் கல்யாணம் முடிச்சிட்டீங்க. வாரையே உடையாத வில்லு ஒன்று நான் வச்சிருக்கேன், அதை உன்னால் ஒடிக்க முடியுமா என்று கேட்டான். இப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே தசரத சக்கரவர்த்திக்கு இந்த வரலாறுலாம் தெரியுமா இல்லையா? பரசுராம சத்திரிகளை அழிப்பான்னு சொல்லி ஓடோடி வந்து மண்டியிட்டு, அப்பா நான் உன்னை சரணடைகிறேன், என்னை என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, ராமன் என் உயிர் போன்றவன், அவனை விட்டுவிடப்பா என்று சொல்கிறான். நான் உன்கிட்ட சண்டை போட விரும்பலை, இப்போ எனக்கு குறி ராமன் தான், அவன்தான் சிவதனுசை முடிச்சிட்டேன்னு சொல்லி உலக புகழ் பெற்று வந்து கொண்டிருக்கிறான். உடைஞ்ச வில்லை உடைக்கிறது பெரிய ஒரு வீரமா? உடையாத வில்லை நான் வச்சிருக்கேன், அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ராமனுக்கு ஒன்றும் விளங்கலை, என்னடா இது உடஞ்ச வில்லு உடையாத வில்லுங்க, நீயே விவரத்தை சொல்லுங்க. அதுக்கு கம்பர் எழுதிய இந்த பாட்டை முதல்ல உங்களுக்கு சொல்லிட்டு கதையை தொடருவோம். இற்று ஓடிய சிலையின் திறமறிவன் இனி யான் உன் பொன் தோல் வழி நிலை சோதனை புரிவான் நசை உடையேன், செற்று ஓடிய திரள் தோல் உருதினவும் சிறிது உடையேன், மற்று ஓர் பொருள் இலை இங்கு இது என் வரவு என்றனன் உறவோன். அந்த உடஞ்சி போன வில்லை பற்றி எனக்கு தெரியும், இனி யான் உன் போன் தோல்வெளி நிலை சோதனை புரிவான் நசை உடையேன். நீ உடைஞ்சு போன வில்லை பற்றி எனக்கு தெரியும், உடைஞ்சு போன வில்லை உடைச்ச உன்னுடைய தோல் வலிமையை சோதனை செய்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நான் பல போர்களை நிகழ்த்தி வலுவான தோள்களை உடையவன், அதனால் நான் இங்கே வந்திருக்கிறது உன்னோட சண்டை போடுறதுக்கு தான் என்று பரசுராமன் ராமன்கிட்ட சொல்றான். ராமன் உடனே கேட்காரு, என்னப்பா இதை உடஞ்சி போன வில்லுன்னு சொல்றிய, உனக்கு அதை பற்றி என்ன தெரியும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ பரசுராமன் சொல்றான், இந்த வில்லை பற்றி உனக்கு தெரியுமா? இது தேவலோக சிற்பி இருக்கிறானே விஸ்வகர்மா, அவனால் செய்யப்பட்டது. ஒரே சமயத்தில் 2 மாபெரும் வலிமையுள்ள விற்களை அந்த விஸ்வகர்மா செய்தான். ஒன்றை சிவனிடம் கொடுத்தான், ஒன்றை விஷ்ணுவிடம் கொடுத்தான். 2 பேரும் ஆளுக்கு ஒரு வில்லை வைத்திருந்தார்கள். இந்த தேவர்கள் சும்மா இருக்க மாட்டாம 2 பேர்ல யார் வலிமை உடையவங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சண்டை மூட்டி விட்டார்கள். அப்போ சிவதனுசை கையில் கொண்டு சிவபெருமானும் விஷ்ணு தனுசை கையில் கொண்டு அந்த விஷ்ணுவும் பன்னெடுங்காலம் போர் புரிந்தார்கள். ஒரு சமயத்தில் அந்த சிவன் கையில் இருந்த தனுசு வில் உடைந்து விட்டது. அதோடு அனைவரும் கேட்டுக்கொள்ள அந்த போரை நிறுத்தினார்கள். அந்த உடைஞ்ச சிவதனுச சிவபெருமான் தேவேந்திரனுக்கு கொடுத்தார். தேவேந்திரன் ஜனகனினுடைய முன்னோர்களுக்கு கொடுத்து வழிவெளியாக இப்ப ஜனக மகாராஜாவிடம் வந்து சீதையனுடைய சுயவரத்தில் வைக்கப்பட்டது அந்த உடைஞ்ச வில்லு. இப்ப மற்றொரு வில்லு என்னப்பா ஆச்சு? அந்த விஷ்ணு வைத்திருந்த வில்லை என்னுடைய தாத்தாவான ரிஷிக மாமுனிக்கு கொடுத்துட்டாரு. ரிஷிக மாமுனி என்னுடைய தந்தையான ஜமதக்கனிக்கு கொடுத்தாரு. ஜமதக்கனி முனிவரான என் தந்தை எனக்கு கொடுத்தாரு. அந்த வில்லை தான் கையில் வச்சிருக்கேன். நான் வச்சிருக்கிறது உடையாத வில்லு.
நீ இதை தைரியம் இருந்தா உடைச்சிப்பாரு, அல்ல இதுல நான் ஏற்றிப்பாரு, இந்த அம்பை பயன்படுத்திப்பாரு என்று பரசுராமன் ராமனுக்கு சோதனை வைத்தான். ராமன் உடனே சரி நான் இந்த சோதனைக்கு தயாராகிறேன் என்று சொல்லி கீழே இறங்கி வந்து அவனிடமிருந்து அந்த வில்லை வாங்கி அதில் நாணை ஏற்றி சரி செய்து அதில் ஒரு அம்பு வைத்து பரசுராமரின் தலைக்கு நேரே குறிவைத்து இவ்வாறு கூறுகிறார். என்ன சொல்றாரு ராம? பூதலத்து அரசையெல்லாம் கொன்றுவித்தனை என்றாலும் வேதவித்து ஆய மேலோன் மைந்தன் நீ விரதம் பூண்டாய் ஆதலின் கொல்லல் ஆகாது. அம்பு இது பிழைப்பது அன்றால் யாது இதற்கு இலக்கமாவது இயம்புதி விரைவின் என்றான். பரசுராமன் கூறியவாறு அவன் அந்த பரசுராமனிடமிருந்த அந்த விஷ்ணுவில்லை வாங்கி அதில் நான் ஏற்றி அதில் அம்பு வைத்து பரசுராமனுடைய தலையை குறிவைத்து நீ உலகத்தில் உள்ள அரசர்களை எல்லாம் கொன்றவன் ஆனாலும் வேதங்களை எல்லாம் உலகுக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஜமதக்கினி முனிவரனுடைய மகனாக இருப்பதாலும் தவவேடம் பூண்டு இருப்பதாலும் உன்னை கொல்ல முடியாது. ஆனா நீ தான் அம்பு போட்ட சொன்ன, அப்போ உன்னை கொல்ல முடியாதுன்னா அப்போ இந்த அம்பு யாரை போய் தாக்க வேண்டும் என்று நீயே சொல். என்ன அந்த காலத்துல அம்பு எடுத்து நானில் பூட்டியாச்சுன்னா ஏதேனும் ஒரு இலக்கு நோக்கி செலுத்த வேண்டும், இல்லை என்றால் அது ஏதேனும் ஒன்றை அழித்துவிடும். அப்ப இதுக்கு இலக்கு நீயே சொல்லு என்று ராமன் கேட்கிறான். என்ன அற்புதமான பாடல்! பூதலத்து அரசையெல்லாம் கொன்றுவித்தனை என்றாலும் வேதவித்து ஆய மேலோன் மைந்தன் நீ விரதம் பூண்டாய் ஆதலின் கொல்லலாகாது. அம்பு இது பிழைப்பது அன்றால் யாது இதற்கு இலக்கமாவது இயம்புதி விரைவின் என்றான். பரசுராம அப்பந்தான் பார்க்கிறான், ஆகா இவர் சாட்சாத் விஷ்ணுவினுடைய அம்சம். படைத்தல் காத்தல் அழித்தல் தொழிலை செய்யக்கூடிய மும்மூர்த்திகளில் ஒருவரான விஷ்ணுவின் அம்சம். உலக நாயகன், உலகையெல்லாம் காத்து ரட்சிக்கக்கூடியவன். அவனிடம் போய் நம்ம சபதம் விட்டுட்டோமே என்று சொல்லி பணிகிறான் பரசுராமன். எய்த அம்பு இடைபழுது எய்திடாமல் என் செய்தவம் யாவையும் சிதைக்கவே என கையவன் நெகிழ்தலும் கனையும் சென்று அவன் மையறு தவமெல்லாம் வாரி மீண்டதே. அப்ப என்ன சொல்றான்? என்னுடைய தவம் முழுவதும் இந்த அம்புக்கு இலக்காக்க எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அவன் பரசுராமன் ராமனிடம் வேண்டுகிறான். எய்த அம்பு இடைபொழுது எய்திடாமல் என் செய்தவம் யாவையும் சிதைக்கவே, நான் இதுவரைக்கும் செய்த தவத்தினால் வரக்கூடிய பலன்களையும் தவத்தினால் வரக்கூடிய புண்ணியங்கள் யாவையும் இந்த அம்பு எடுத்துக்கொள்ளட்டும். எய்த அம்பு இடைபொழுது எய்திடாமல் என் செய்தவம் யாவையும் சிதைக்கவே என கையவன் நெகிழ்தலும் கனையும் சென்று அவன் மையறு தவமெல்லாம் வாரி மீண்டதே. அவனுடைய பரசுராமனுடைய தவத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு திருப்பி ராமனிடமே வந்துவிட்டது. ராமன் வென்று விட்டான். விஷ்ணுவினுடைய 6வது அவதாரமான பரசுராமனை விஷ்ணுவினுடைய 7வது அவதாரமான ராமன் வென்று விட்டான். அன்றோடு அரச குலத்துக்கு இருந்த தீங்கும் விலகியது. இவ்வளவு காரியம் நடக்க வேண்டியிருக்குது. இல்லைன்னா இன்னைக்கு வரைக்கும் அரசர்களை எல்லாம் பரசுராமன் கொன்று குவித்துக் கொண்டே அல்லவா இருந்து கொண்டிருப்பான். அப்ப விஸ்வாமித்திரர் கூட்டி வந்தார் என்றால் இவ்வளவு காரியங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது. தாடகை வதம் செய்ய வேண்டியிருக்கிறது. அகலிகை காரிகையாக மாறி சாப விமோசனம் பெற வேண்டியிருக்கிறது. சீதா கல்யாணம் நடைபெற வேண்டியிருக்கிறது. அரசர்களை எல்லாம் கொன்று குவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பரசுராமனும் ஞானம் பெற வேண்டியிருக்கிறது. அப்ப இவ்விதமாக பரசுராமன் ராமனிடம் பணிந்து விடைபெற்று சென்று இமயமலையில் சென்று தவத்தில் அமர்ந்து விட்டான். இனி அரச குலத்துக்கு இருந்த தொந்தரவு எல்லாம் நீங்கிவிட்டது. அப்போ பயணம் தொடர்ந்து அனைவரும் அயோத்தி மாநகர் வந்து விட்டார்கள். சீதா கல்யாணம் முடிஞ்சு அயோத்தி மாநகர் வந்தது வரைக்கும் வந்திருக்கோம்.
இப்போ அயோத்தி மாநகர் இருக்கக்கூடிய நேரத்தில் தசரத சக்கரவர்த்தி பரதனை அழைத்து, பரதனே, கேகய நாட்டில் இருக்கக்கூடிய உன்னுடைய பாட்டனார் உன்னை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ எனவே கேகய நாட்டுக்கு சென்று உன் பாட்டனாரை பார்த்து வா என்று சொல்கிறார். பரதன் அயோத்தியிலிருந்து கேகய நாடு புறப்பட்டு செல்கிறான். பரதன் அயோத்தியில் இல்லாமல் இருந்தால்தான் அடுத்து கதை களம் நகரும் என்பதன் காரணமாக தசரத சக்கரவர்த்தி மூலமாக கம்பநாடார் பரதனை கேகய நாட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இந்த உரையை பூர்த்தி செய்து அடுத்து தொடர்வோம் என்று கூறிக்கொள்கிறேன். வாலி ஜானகி, வாலி ராகவன், வாலி நான்மறை, வாலியர் அந்தனர், வாலி நல்லறம் என்றுற வாழ்த்தினான், ஊழிதோறும் புதிதூறும் கீர்த்தியான் என்று அஞ்சனை மைந்தன் சீதாராமனை வாழ்த்தியதை வாழ்த்து பாடலை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.